வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய ஆயுதப்படையினருக்கான தேர்வு தமிழ் மொழியிலும் நடத்தப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு. இளைஞர்களின் ஆசைகளுக்கு சிறகுகள் வழங்கும் முன்னோடியான முடிவு. மாநில மொழிகளில் மத்திய ஆயுத காவல் படையினருக்கான தேர்வு எழுதலாம் என்ற அறிவிப்புக்கு பிரதமர் மோடி வரவேற்பு. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. மீன் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் எம்பி ஆதிக் அகமது மற்றும் அவரது சகோதரர் அஷ்ரப் முகமது சுட்டுக் கொலை. போலீசார் பாதுகாப்பில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. IPL 20வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. 23 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது. மற்றொரு போட்டியில் லக்னோவை வீழ்த்தி 2 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி. இனி விரிவான செய்திகள். மத்திய ஆயுத காவல் படையினருக்கான கான்ஸ்டபிள் தேர்வுகள் இனி தமிழ், பெங்காலி, குஜராத்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு உட்பட 13 மாநில மொழிகளில் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களது தாய்மொழிகளில் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி, இளைஞர்களின் ஆசைகளுக்கு சிறகுகள் வழங்கும் முன்னோடியான முடிவு என பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒருவரின் கனவுகளை நிறைவேற்றுவதில் மொழி தடையாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்டு வரும் பல்வேறு முயற்சிகளின் ஒரு அங்கமே இந்த நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். CAPF தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளதை முழு மனதுடன் வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தான் எழுதிய கடிதத்தின் விளைவாக CAPF தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் முடிவை தான் முழு மனதுடன் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை நாளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைக்கிறார். சென்னை கொளத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கையை அமைச்சர் தொடங்கி வைத்து பாட புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை வழங்க இருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதோடு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையிலான பிரச்சார வாகன சேவையை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்துங்கள் என்று திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி முறையில் நடைபெற்றது. அப்போது கட்சியில் புதிதாக 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் பூத் கமிட்டி அமைக்கும் பணியை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தொகுதி பார்வையாளர்களின் பணிதான் வெற்றிக்கு அடித்தளம் என கூறிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அண்ணாமலை ஊழல் பட்டியலை வெளியிட்டதாக தெரியவில்லை, சொத்து பட்டியல் வெளியிட்டதற்காகத்தான் தெரிகிறது என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரனின் சொத்து பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவருடைய ஊழல் பட்டியல் வெளியிட்டா சரியா இருக்கு. ஏன்னா லண்டன் வரைக்கும் சொத்து குவிச்சிருக்கான்னு சொல்லி திமுக அன்றைய தினமே பல்வேறு செய்தி வெளியிட்டது. எனவே லண்டனில் இருக்கிற சொத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அரசுடைமையாக்குவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஊழலை மையமாக வைத்துதான் இருக்கும் என்றும், யார் ஊழல் செய்தாலும் அவர்களை பகையாளியாகத்தான் பாஜக பார்க்குமே தவிர பங்காளியாக பார்க்காது என்ற அண்ணாமலை, அடுத்த 8 மாசம் இன்னும் ரணகளமாக இருக்கும் என்று கூறினார். ஊழல்னு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நீங்க பேசினீங்கன்னா மட்டும்தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. அதனால அப்படிப்பட்டதை தான் கையில் எடுத்திருக்கோம். காரணம், மோடிஜி அதை விரும்புறார், நாங்க விரும்பல. மோடிஜி எங்களை பண்ண சொல்லியிருக்கார். மோடிஜி அப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு விருப்பப்படுறார். நேர்மையான அரசியலை கொண்டு வாங்க. இதில் நாங்கள் யாரையும் பங்காளின்லாம் சொல்கிறது இல்லை. எங்களுக்கு இங்கே யாரும் பங்காளி கிடையாது, எங்களுக்கு எல்லாருமே எதிரி தான். அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் 3 கட்சிகள் பேசிக்குவாங்க. பங்காளிகளுக்குள்ளே இருக்கணும் சண்டை, பங்காளிகளுக்குள்ளே ஆட்சி அதிகாரம் இருக்கணும், பங்காளியை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அதனால் எங்களுக்கு இங்கே யாரும் பங்காளிகள் கிடையாது, எங்களுக்கு எல்லோருமே பகையாளிகள் தான். யார் ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பகையாளி தான் பார்க்குமோ தவிர பங்காளி என்கின்ற வார்த்தை எங்களுக்கு கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது ஊழலை மையமாக வச்சு நடக்கும். இல்லை 49,000 பேர் எதுக்கு அந்த நடைப்பயணத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? வேலையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? அவங்களாம் வேலையை விட்டு கூட நடந்து வருவாங்களா வெயில்ல? ஏன்னா எல்லாருக்கும் உள்ள இருக்கு, ஒரு கட்சி ஊழலை பற்றி பேசணும்னு நான் வரணும் அப்படி. அதனால் இதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. அடுத்த 8 மாதம் இன்னும் ரணகலமாக தான் இருக்கும்.
கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம், டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் டிஃபமேஷன் கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது அரசியல் அப்படியே வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி பட்டும் படாமல் அரசியல் பண்ணுறதுக்குலாம் இங்கே வரலண்ணா. ஏன்னா இப்போ மாறலினா தமிழ்நாடு எப்பவும் மாறாது என்கின்ற நம்பிக்கையில் இதை பண்ணுறோம். 4 ஆடுகளை மட்டுமே வைத்திருந்ததாக கூறிய பாஜக தலைவர் அண்ணாமலை மாதம் ஒன்றுக்கு 3.25 லட்சம் வீட்டு வாடகை எப்படி கொடுக்க முடிகிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ். அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் பதிவில் 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை மக்களவை உறுப்பினராகவும் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஊழலை பற்றி பேச பாஜகவிற்கோ அண்ணாமலைக்கோ அடிப்படை தகுதியே இல்லை என தமிழக சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஐபிசி கீழ் தண்டனை பெற்றவர்கள் பாஜகவில் உள்ளனர் என தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டை பற்றி சொல்வதற்கு பாஜகவுக்கும் நண்பர் அண்ணாமலைக்கும் அடிப்படை தகுதியே கிடையாது. இன்னைக்கு தமிழக பாஜகவிலே எப்படிப்பட்டவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விவரங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். புதிதாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஐபிசியில இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்திலே எத்தனை வகை குற்றங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை வகை குற்றங்களை செய்தவர்களையும் அந்த கட்சியிலே அவர் அனுமதித்திருக்கிறார். கரூர் மாநகராட்சியில் புதைவட மின்கம்பிகள் அமைக்க 359 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாநகரில் உள்ள பெரிய பள்ளி வாசலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் மாநகராட்சி முழுவதும் மின்கம்பங்களின் மேலே செல்லும் மின்கம்பிகள் அனைத்தும் புதைவட மின்கம்பிகளாக அமைக்கப்படும் என்றார். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் மலைப்பூண்டிற்கு கிடைக்கப்பெற்ற புவிசார் குறியீடு அங்கீகார சான்றிதழை மலைக்கிராம விவசாயிகளிடம் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். முன்னதாக இந்த விழாவில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு மலைப்பூண்டினால் உருவாக்கப்பட்ட மாலையை மாவட்ட ஆட்சித்தலைவர், பல்கலை துணைவேந்தர் உள்ளிட்டோருக்கு வாத்தியங்கள் முழங்க மலைக்கிராம விவசாயிகள் பூண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் வருவாய்த்துறையினர் மற்றும் மலைக்கிராம விவசாயிகள் என 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் திருநங்கையர் தின விழா கொண்டாடப்பட்டது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், சாய் சரவணன், நலத்துறை செயலர் உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோருடன் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய சபாநாயகர் செல்வம், திருநங்கைகளின் வங்கிக் கணக்கில் 1 லட்சம் வைப்பு நிதி செலுத்த புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் 11 வட்டாட்சியர்களை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெளங்கைமான், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட 11 வட்டாட்சியர்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்திற்கு புதிய வட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாக நலன் கருதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 1வது கட்ட திட்டத்துக்கு தளவாடங்கள் கொள்முதல் செய்ததில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலில் 1வது கட்ட திட்டத்துக்கு தளவாடங்களை கொள்முதல் செய்ய ஆஸ்ட்ரோம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் அப்போதைய அரசுக்கு 200 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் டெண்டர் முறையாக நடைபெற்றதால் தமிழக அரசுக்கு 250 கோடி ரூபாய் மிச்சமாகியுள்ளது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேட்டூர் காவிரி ஆற்றங்கரையில் பல ஆண்டுகளாக குவிந்து கிடந்த 2 டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. மேட்டூர் நகராட்சி காவிரி பாலம் அருகில் உள்ள படித்துறையில் ஈம சடங்குகள் செய்பவர்கள் காரியங்கள் செய்த பிறகு குப்பைகளை அப்படியே விட்டு சென்று விடுகின்றனர். பல ஆண்டு காலமாக அகற்றப்படாமல் இருந்த குப்பைகளை மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சதாசிவம் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து குப்பைகள் அகற்றும் பணியை தொடங்கி வைத்தார். குப்பைகளை அகற்றும் பணி மாதம் ஒருமுறை நடைபெறும் என்றும் காவிரி ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள ஆக்கிரமிப்புகள் மிக விரைவில் அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரியில் மகிழ்ச்சி திட்டத்தின் 1ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. காவலர்களுக்கு உளவியல் மற்றும் உடல்நல ஆலோசனை வழங்கும் மகிழ்ச்சி திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு அடைந்ததை ஒட்டி வேளச்சேரியில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், காவலர்கள் பலர் பங்கேற்றனர்.
திருச்செந்தூர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி மாணவர் உடற்கட்டமைப்பு போட்டியில் மிஸ்டர் இந்தியாவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிடெக் படித்து வரும் 3ஆம் ஆண்டு மாணவன் சிவபாலன் தற்பொழுது இந்திய உடற்தகுதி கூட்டமைப்பு நடத்திய பாடி பில்டிங் ஜூனியர் 70 kg பிரிவில் முதல் பரிசு பெற்றுள்ளார். இதன் மூலம் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றியதாக சிவபாலன் தெரிவித்துள்ளார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறாக பிறப்பையும் ஆகம விதிகளையும் அளவுகோலாக கொண்டு ஒரு தீர்ப்பை நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கியிருப்பது தமிழ்நாடு அரசின் அர்ச்சகராகும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்திற்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது. தமிழ்நாடு அரசு தற்போது மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறது என்றாலும் ஏற்கனவே இருக்கிற HRNC இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் இது தொடர்பான திருத்தம் கொண்டு வர வேண்டும். கிருஷ்ணகிரியில் சாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்தினால் சுபாஷ் என்பவர் தன்னுடைய மகனை, தன்னுடைய தாயை, மகன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை மூவரையுமே கொடூரமாக தாக்கியதில் 2 இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இதுபோன்ற ஆணவ கொலைகளை, சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு விரைந்து சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இயற்கை விவசாயம் மூலம் கிடைக்கும் பொருட்களை கொண்டு லட்டு பிரசாதம் தயாரிக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் சுப்பாரெட்டி தலைமையில் திருப்பதி மலையில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பாரெட்டி, கோடை விடுமுறை காலத்தில் சாதாரண பக்தர்கள் வருகை அதிகம் இருக்கும் என்பதால் VIP பிரேக் தரிசன டிக்கெட் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்துள்ளதாக தெரிவித்தார். இயற்கை விவசாயம் மூலம் விளைவிக்கப்படும் பொருட்களை தொடர்ந்து கொள்முதல் செய்யவும், அந்த பொருட்களை பயன்படுத்தி லட்டு பிரசாதம் தயாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். டெல்லியில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை திருப்பதி மலையில் நடைபெறுவது போல் பிரம்மோற்சவம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுப்பாரெட்டி தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வழிகளை உலகிற்கு இந்தியா எடுத்துக்காட்டியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது தொடர்பான உலக வங்கியின் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். நுண்பாசனம், LED பல்புகள் பொருத்தும் திட்டம், இயற்கை விவசாயம், சிறு தானியங்களுக்கான ஊக்கம் போன்றவற்றின் மூலம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வழிகளை இந்தியா உலகிற்கு வெளிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ரவுடி ஆதிக் அகமது, அவரது சகோதரர் ஆகியோர் போலீசார் முன்னிலையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சி MLA கொலை வழக்கில் முன்னாள் MPயும் ரவுடியுமான ஆதிக் அகமது உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதில் தொடர்புடைய வழக்கறிஞர் உமேஷ் பால் பிப்ரவரி மாதம் சுட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக ஆதிக் அகமது, அவரது மகன் ஆசாத், கூட்டாளி குலாம் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் ஆசாத், குலாம் ஆகியோர் கடந்த 13ஆம் தேதி என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டனர். இதனிடையே ஆதிக் அகமது, அவரது சகோதரர் இருவரும் மருத்துவ பரிசோதனைக்காக பிரயாக்ராஜில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போது போலீசார் முன்னிலையில் இருவரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். IPL T20 கிரிக்கெட் தொடரின் 20வது லீக் போட்டியில் டெல்லியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு தோற்கடித்தது. சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூர் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்தது. பின்னர் 175 ரன்கள் இலக்குடன் பேட்டிங்கை தொடங்கிய டெல்லி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மற்றொரு போட்டியில் லக்னோவை வீழ்த்தி 2 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை சேர்த்தது. இதையடுத்து 160 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பஞ்சாப் அணி 19.3 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.
தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய ஆயுதப்படையினருக்கான தேர்வு தமிழ் மொழியிலும் நடத்தப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு. இளைஞர்களின் ஆசைகளுக்கு சிறகுகள் வழங்கும் முன்னோடியான முடிவு. மாநில மொழிகளில் மத்திய ஆயுத காவல் படையினருக்கான தேர்வு எழுதலாம் என்ற அறிவிப்புக்கு பிரதமர் மோடி வரவேற்பு. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. மீன் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் MP ஆதிக் அகமது மற்றும் அவரது சகோதரர் அஷ்ரப் முகமது சுட்டுக் கொலை. போலீசார் பாதுகாப்பில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. IPL 20வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. 23 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது. மற்றொரு போட்டியில் லக்னோவை வீழ்த்தி 2 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.